எத்தனையோ பேர் வந்துட்டு உன்னை விட்டு ஒதுங்கி போனாங்க தானே. உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் முன்பதாக நீ கசப்பா எண்ணப்பட்டா தானே. உன் சொந்த பந்தங்கள் உன் பக்கத்துல வர்றது கூட யோசிச்சாங்க தானே. உன் போன் காலை கூட அவங்க அட்டன் பண்ண கிடையாது தானே. உன்னை பிளாக் பண்ணியிருக்காங்க தானே. அப்புறம் நீ ஏதோ கசப்பா இருக்கிறதுனால தானே அவங்க அப்படி நினைச்சு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு இந்த தண்ணீர் உனக்கு தேவைப்படாமல் இருக்கலாம், ஆனால் காலங்கள் வரும், நேரங்கள் வரும், இந்த தண்ணீர் தான் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஏன் சில காலங்கள் கத்த சில பாதைகள் அமைதியா இருப்பாருன்னா, ஆண்டவருக்கு தெரியும் உன் ஃபியூச்சர், நீ நாளை எப்படி இருப்பேன்னு அவருக்கு தெரியும். நிறைய பேர் நீங்க நினைப்பீங்க, ஆண்டவர் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, ஆனா ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு? நான் இவ்வளவு வேதனைப்படுறேனே, ஏன் கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு? ஏன் அவர் கிரியை செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. இவ்வளவு அடைக்கப்படுறோம், ஆனா நான் உன்னை ஒன்று சொல்லுவோம், ஃபியூச்சர் அவருக்கு தெரியும். அந்த மாறா யோசிக்குது, ஆண்டவரே செத்தரும் என் பக்கம் வர மாட்டேங்கிறாங்களே. அவன் தூரத்துல ஒரு மரம் இருக்குதான், அந்த மரம் வேற யாரும் கிடையாது, இயேசு. எல்லாரும் சொல்லுங்க இயேசு. அவர் சொல்றாரு, உன் பக்கம் வர்றதுக்கு எவனும் யோசிக்கிறான்டா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே உனக்குள்ள வந்துருவேன் பாருங்க. உன் பக்கம் வர்றதுக்கு ஒருத்தன் யோசிக்கிறான், உன்னை தொடறதுக்கு ஒருத்தன் யோசிக்கிறான். நீ கவலைப்படாதடா, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் நீண்ட அடிமை கணத்துல இருந்தாங்க. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. அப்ப யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்துல வேதத்தில் எழுதப்பட்டு அவர்கள் ஜீவனை, அது அவங்க செஞ்ச கொடுமையான வேலையினாரு அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்களாம். என்னது? யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்துல அவர்களுடைய ஜீவன் எப்படி இருந்துச்சா? கசப்பான ஒரு வாழ்க்கையாக இருந்ததா. சரி, ஆண்டவர் என்ன பண்ணினார்? அதுல இருந்து எல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டு யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல வரும்பொழுது மறுபடி அவர்கள் மாறாவிலே வந்த போது அந்த தண்ணீர் என்ன செய்ய முடியலையா? குடிக்க கூடாம இருந்தது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சிட்டாங்க, இந்த கசப்பு நம்ம லைஃப்ல இனி முடியவே முடியாது போல, அது நம்மள தொடர்ந்து தான் வந்துகிட்டே இருக்கும் போல அப்படி நினைச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் அந்த கசப்பை உடனே மாற்றினார். எல்லாரும் சொல்லுங்க ஆமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உடனே மாற்றினார். அந்த கசப்புக்காக அவங்க வருஷ கணக்காக காத்திருந்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த கசப்பு உடனே மாறினது. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை இப்பவும் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களும் கசப்புகளும் வேதனைகளும் உடனே மாறுகிற ஒரு வேளையாக இந்த வேளை இருக்கட்டுமே. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, மாற வேண்டியது உடனே மாறும். இனிமே சொல்லுங்க பாப்போம். ஆமே. சில கசப்புகள், சில பாடுகள், சில சோர்வுகள், வேதனைகள் நம்மளை வருஷக்கணக்காகவோ அல்லது மாச கணக்காகவோ நம்மளோட போராடிடுமோ நினைக்க வேண்டாம். மாற வேண்டியது உடனே நீ மாறுகிற ஒரு வேளை. எல்லாரும் சொல்லுங்க, உடனே எல்லாம் மாறும். எல்லாரும் இப்படி சொல்லலாமா? எல்லாமே உடனடியாக மாறும், இன்ஸ்டன்டாக மாறும். வியாதிகள் மாறும், நெருக்கங்கள் மாறும், போராட்டங்கள் மாறும், எல்லா கடன் பிரச்சனைகள் உடனடியாக. நம்புறீங்களா? தேவனால மாற்ற முடியும் நம்புற பிள்ளைங்க கை உயர்த்துங்க பாப்போம். நான் மனுஷனை நம்பி பேசல, மனுஷனுடைய வார்த்தையை நம்பி நான் பேசல, நான் தேவத்தை நம்பி பேசுறேன், என் ஆண்டோடைய வார்த்தையை நம்பி பேசுறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கை 430 வருஷம் கசப்பு இருந்ததுதான். ஆனா யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல மறுபடியும் ஒரு கசப்பு உங்க வாழ்க்கையில வருகிறது. அந்த தண்ணீரை குடிக்க முடியலதான். ஆனா அந்த கசப்புக்காக அவர்கள் வருஷ கணக்காக காத்திருக்கவில்லை. கர்த்தர் உடனடியாக அந்த கசப்பை மாற்றினார், இன்ஸ்டன்டாக அந்த கசப்பை மாற்றினார். அப்ப இதுல இருந்து கர்த்தர் வெளிப்பாட கொடுத்தாருன்னா எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எனக்கு இனி செய்ய வேண்டிய ஒரு அற்புதங்கள் இனி இன்ஸ்டன்டா நடக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் இன்ஸ்டன்டா நடக்கும். நீ எதிர்பார்த்த அந்த ஜாப் இன்ஸ்டன்டா உனக்கு கிடைக்கும். இன்ஸ்டன்டா உனக்கு ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார். உங்க பிள்ளைகளுக்கு செய்வார், உன் பிசினஸ்ல செய்வார், உன் குடும்பத்துல செய்வார், உன் கடன் பிரச்சனையில செய்வார். தேவ பிள்ளைகளுக்கு இனி தாமதமாய் அல்ல, காத்திருக்க வேண்டியதல்ல, அந்த டைம் முடிந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? இனி கர்த்தர் எங்களுக்கு இன்ஸ்டன்டாக, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் எங்களுக்கு இன்ஸ்டன்டாக செய்வார். ஹalleluya. ஆமென். விசுவாசிக்கிறவங்க நல்ல விசுவாசத்தோட ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளலாமா? எதை நீங்கள் முயற்சி பண்ணுகிறீர்களோ, பிரயாசப்படுறீர்களோ, அந்த பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறீர்களோ, ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, நான் பிரயாசப்படுகிற பலன் எல்லாம் இன்ஸ்டன்டாக என் ஆண்டவர் எனக்கு செய்து எனக்கு அற்புதத்தை செய்வார்.
நீ எதிர்பார்த்திருக்கிற சுகம் இன்ஸ்டன்டா கிடைக்கட்டும். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த விசேஷமான உயர்வு இன்ஸ்டன்டாக உனக்கு கிடைக்கட்டும். ஆமென். நீங்க யோசிராதீங்க, ஐயோ இன்னும் எத்தனை காலங்கள் இதற்கு காத்திருக்கணுமோ, ஏற்கனவே காலம் போயிடுச்சு, இப்பதான் தாண்டி வந்திருக்கிறேன், மறுபடி எனக்கு வந்துட்டா. ஒருவேளை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு வியாதியிலிருந்து வெளியே வந்திருப்பாங்க, சுகமாயி வந்திருப்பாங்க, கொஞ்ச நாட்கள்ல மறுபடி ஒன்னு எழும்பி இருக்கும். ஒருவேளை கட்டி மறைஞ்சிருக்கும், கேன்சர் சுகமாயி இருக்கும். ஆனா திருப்பி அந்த கட்டி மாதிரி வந்தோடனே ஒரு பயம் வந்துடும், ஐயோ மறுபடி இதோட நான் போராட போறேனோ, மறுபடி இந்த வியாதியோட நான் போராட போறேனோ, இந்த மருந்துகளோட நான் போராட போறேனோ, இந்த டாக்டர்ஸோட நான் போராட போறேனோ, இந்த மருத்துவமனையில இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் போராட போறேனோ. ஆனா இன்னைக்கு விசுவாசத்தோட எடுத்துக்கொள்ளுங்க, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஷாட்டா ராகா டாலா ரபா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். எல்லாரும் சொல்லுங்க, என் நடுவில் கர்த்தர் இருக்கிறார், இனி நான் தீங்கை காண மாட்டேன். எனக்கு அற்புதங்கள் உடனே நடக்கும்படியாய் பரலோகம் இன்றைக்கு எனக்காக கையெழுத்து போட்டிருக்கிறது. என் தேவன் எனக்கு கையெழுத்து போட்டிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என் நடுவில் இருக்கிறார், இனி நான் தீங்கை காண மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்கப்பா. ஐயா, இதுவரைக்கும் உன்னை சுமந்து கொண்டு வந்தவர், உன்னை நடத்தி கொண்டு வந்தவர், இதுல உன்னை தத்தளிக்க விட்டுற மாட்டார். 430 வருஷமும் உனக்கு பலப்படுத்தினார் தானே. எத்தனையோ 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 கசப்புகள் வந்த போதும் உன்னை நிற்க வச்சார் தானே. இப்போ ஒரு கசப்பு வந்திருக்கிறது தான். ஆனா இந்த கசப்புகள் நீ நினைக்கிறபடி ஐயோ அப்படி ஆயிருமோ நினைக்க வேண்டாம். இந்த கசப்புகள் உடனடியாக இனி மாறும். ஆமென். தேவன் தம் பிள்ளைகளை எப்பொழுதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். நம்புற பிள்ளைங்க கைகளை தட்டி வாங்கிக்கோங்கப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்ஸ்டன்டா இனி நடக்கும், கவலைப்படாதீங்க. சில காரியங்களை இனி ஆண்டவர் உடனே, எல்லாரும் சொல்லுங்க, உடனே செய்ய மாதிரி தாமதிக்க மாட்டார். உன் கசப்ப அவர் பார்த்துட்டு சகிச்சு கொண்டிருக்க மாட்டார். உன் கசப்பான வாழ்க்கையை பார்த்துட்டு ஒரு அலையில சொல்லக்கூடாதா? அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் கசப்புல நினைக்கல, ஆல்ரெடி அங்க ஒரு மாராய்ங்கிற ஒரு தண்ணீர், ஒரு அந்த இடத்துல ஒரு கசப்பு இருக்கிறது. அது ரொம்ப காலம் கசப்பான ஒரு வாழ்க்கையை சுமந்து கொண்டிருக்கிறது அந்த தண்ணீர். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது நான் சொல்றது? எத்தனை பேர் நம்புறீங்க ரொம்ப காலம் சில கசப்புகளை என் வாழ்க்கையில சுமந்து கொண்டிருக்கிறேன்? ரொம்ப காலம். அதனால நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், அதனால மனுஷனால நான் தள்ளப்பட்டிருக்கிறேன், அதனால நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன். என்னை தேடி வர்றவங்க எல்லாம் ஒதுங்கி தான் போறாங்க. என்கிட்ட ஒரு நன்மையும் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு என்னை தள்ளிட்டாங்க, என்னை கண்டுகளல, என்னை ஒதுக்கிட்டாங்க. அன்றைக்கு அன்றைக்கு மாறாயங்கிற வரும்போது தண்ணீர் அதை சுமந்து கொண்டிருக்கிறது. வர்ற ஜனங்கள் வந்து, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அதை டச் பண்ணிட்டு ஒதுங்கி போயிட்டாங்க. ஐயோ இது என்ன செய்யாது, ஒன்றுக்கும் உதவாது, இதை வாயில வைக்க முடியுமா, இது பிரயோஜனப்படுமா, ஐயோ கசப்பு, அப்படி ஒதுக்கிட்டாங்க. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் யோசிக்கணும். அந்த தண்ணீர் வேற யாரும் கிடையாது, நீங்க தான். சில நேரங்களில் மனிதர்களால் நம்ம அப்படிதான் என்ன பண்றோம். எத்தனையோ பேர் வந்துட்டு உன்னை விட்டு ஒதுங்கி போனாங்க தானே. உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் முன்பதாக நீ கசப்பா எண்ணப்பட்டா தானே. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உன் சொந்த பந்தங்கள் உன் பக்கத்துல வர்றது கூட யோசிச்சாங்க தானே. உன்னை பார்த்து உதாசீனப்படுத்தினாங்க தானே. உன்னை வேண்டாம் என்று தள்ளுனாங்க தானே. நீ இருக்கிற பக்கம் கூட அவங்க முகத்தை கூட காமிச்சது கிடையாது தானே. உன் ஃபோன் காலை கூட அவங்க அட்டன் பண்ண கிடையாது தானே. உன்னை பிளாக் பண்ணியிருக்காங்க தானே. அப்புறம் நீ ஏதோ கசப்பா இருக்கிறதுனால தானே அவங்க அப்படி நினைச்சு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு இந்த தண்ணீர் உனக்கு தேவைப்படாமல் இருக்கலாம், ஆனால் காலங்கள் வரும், நேரங்கள் வரும், இந்த தண்ணீர் தான் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இன்றைக்கு இந்த மாறா இதுதான் வச்சுக்கோங்க, இதுதான் மாறா, இதுதான் தண்ணீர்.
வந்து தொட்டு பார்த்துட்டு எத்தனையோ பேர் போயிட்டான், விலகி போயிட்டான். அவங்களுக்கு அது கசப்பாய் மாறிடுச்சு. உனக்கு அடையாளமே கசப்பு, உனக்கு அடையாளமே நீ சாபிக்கப்பட்டவன், உனக்கு அடையாளமே உன் பக்கத்துல யாரும் வந்தா பிரோஜனமே கிடையாது, உனக்கு அடையாளமே நீ தள்ளப்பட்டவன். ஐயோ அங்க போவாதீங்க. ஆமா வரல சொல்லுங்க பாப்போமே. மனுஷர்கள்ல இதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். ஒருத்தனை தள்ளி வைக்கினாங்கன்னா, ஒருத்தன் வேண்டாம்னு நினைச்சாங்கன்னா ரொம்பவே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஆமா தானே. ஆமா, மனுஷர்கள் அதுல ரொம்ப ஸ்பெஷல். அப்ப அந்த மாறா யோசிக்குது, ஆண்டவரே ஒருத்தரும் என் பக்கம் வர மாட்டேங்கிறாங்களே, எல்லாருமே கைவிட்டுட்டாங்களே. அவன் தூரத்துல ஒரு மரம் இருக்குதான், அந்த மரம் வேற யாரும் கிடையாது, இயேசு. எல்லாரும் சொல்லுங்க இயேசு. அவர் சொல்றாரு, உன் பக்கம் வர்றதுக்கு எவனும் யோசிக்கிறான்டா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே உனக்குள்ள வந்துருவேன் பார். கை தட்டி ஒரு அழகு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. உன் பக்கம் வர்றதற்கு ஒருத்தன் யோசிக்கிறான், உன்னை பக்கத்துல வந்து நிற்பதற்கு ஒருத்தன் யோசிக்கிறான், உன்னை தொடறதுக்கு ஒருத்தன் யோசிக்கிறான். நீ கவலைப்படாதடா, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். மனுஷனுக்கு வேணா நீ வேண்டாதவனா என்ன பண்ணலாம், மனுஷனுக்கு வேணா நீ பிரயோஜனம் இல்லாதவனா என்ன பண்ணலாம், ஆனா எனக்கு நீ வேணும். எல்லாரும் சொல்லுங்க அவருக்கு நீ. அப்போ அந்த இடத்துல நல்ல கவனி. அதான் நான் சொன்னேன், மாறாவும் இருக்கிறது, ஒரு மரமும் அங்கே இருக்கிறது. அந்த மரம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த மரம் தான் இயேசு கிறிஸ்து. கை உயர்த்துங்க பாப்போம். அந்த மரம் எதற்கு அடையாளமா இருக்கிறது? இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிறது. நீ படுகிற எல்லா அவமானங்களையும் ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன்னை தள்ளி உன்னை பக்கத்துல வந்துட்டு உன்னை தள்ளி போறாங்க பார், அதையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன்னை பார்த்து வேண்டாம் நினைக்கிறாங்க பார், அதையும் அந்த மரம் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னை எந்த அளவு உன் சுத்தி இருக்கிறவங்க ஒதுக்கி வைக்கிறாங்க, அதை அந்த மரம் பார்த்து கொண்டே இருக்கிறது. உன்னை எப்படியெல்லாம் பேசுறாங்க, அதையும் அந்த மரம் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆமாவல்ல சொல்லுங்க. இந்த உலகம் பேசுறதுக்கு சொல்லையா செய்யணும்? சொல்லுங்க பாப்போமே. அவனுக்கு வேணும்னா வேற மாதிரி பேசுவாங்க, வேண்டானா எந்த அளவு இறக்கணுமோ இறக்குவாங்க. அது உலகம் தான். அதையும் அந்த மரம் பார்த்து கொண்டே இருக்கிறது. நீ பலவீனப்பட்டு வியாதியில போராடி கொண்டிருந்த போது உன்னை சுற்றி இருக்கிற உலகம் என்ன பேசிச்சு என்பது இந்த உலகம், இந்த மரம் பார்த்து கொண்டே இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, மனுஷன் பார்க்கலையிலே உன்னை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மரம் பார்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. இந்த மரம் பார்த்து கொண்டே இருக்கு. எத்தனை நாள் உன்னை ஒதுக்குறாங்க நான் பார்க்கிறேன், எத்தனை நாள் நீ வேண்டான்னு உன்னை விட்டு உதாரிட்டு போறாங்க என்பதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆனா அந்த மாறா காத்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரும், என் நேசர், என் தேவன், என் ஆண்டவர் என்னை தேடி வருவார். இன்னைக்கு நான் அநேகருக்கு கசப்பு நிறைந்த பாத்திரத்தை போல, அநேகருக்கு ஒரு நிந்தையான பாத்திரத்தை போல, அநேகருக்கு ஒரு புதுமையை போல கேலியா எண்ணப்படுகிற இடத்துல நான் இருக்கிறேன். ஒரு நாள் வரும். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு நாள் வரும். அப்ப அந்த மாறா இந்த தண்ணீர் பயன்படுத்தப்படாமல் அப்படின்னு இருக்கிற, அதையும் அந்த மரம் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் வேதனைகளை அவர் பார்க்கிறார், உன் கண்ணீரையும் அவர் காண்கிறார். உன் வேதனைகளை அவர் பார்க்கிறார், உன் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர்,
எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அவர்தான் இயேசு ராஜா, எனக்கு ஒரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. ஆமா தானே விசுவாசிக்கிற பிள்ளைங்க? எனக்கு ஒரு நேச உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. அலைச்சல்களை அவர் அறிகிறார், என் பலவீனங்கள் அவர் காண்கிறார். என் அலைச்சல்களை அவர் அறிகிறார், என் பலவீனங்கள் அவர் காண்கிறார். தாங்கி நடக்கவே பலன் தருகிறார், பலன் தருகிறார், பலன் தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், அன்பு நிறைந்தவர். நல்லா இருக்குல்ல இந்த பாட்டு? இந்த மரம் பார்த்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு காலம் நீங்க உதாசீனப்படுத்துமோ படுத்துங்கடா, தள்ளணுமோ தள்ளுங்க, வேதனைப்படுத்தணுமோ காயப்படுத்தணுமோ காயப்படுத்துங்க. ஆனாலும் என் கண்ணில் தான் அது இருந்து கொண்டிருக்கிறது. என் கண் பார்வையில தான் அந்த மாறா இருந்து கொண்டிருக்கிறார். என் பார்வையில ஒண்ணு விழுந்துட்டுச்சுன்னா அது சீக்கிரமாய், எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் பார்வையில நீ விழுந்துட்டாயோ, அதனாலதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. நல்ல சொல்லுங்களேன். ஆமா, குறித்த நேரம். ஒருவேளை இன்னைக்கு இதுதான் நம்ம வாழ்க்கை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுதான் உங்க வாழ்க்கை, இதுதான் மாறா. யாருமே நம்ம மூலமா நம்ம இடத்துல வந்து நன்மையை பார்க்க முடியல. அதனால தள்ளப்படுறீங்க, ஒதுக்கப்படுறீங்க, தூஷிக்கப்படுறீங்க, நிந்திக்கப்படுறீங்க, அவமானப்படுத்தப்படுறீங்க. அம்மா வரலையே சொல்லுங்க பாப்போமே. தனித்து நிற்கிறோம் ஆண்டவரே, தனியெல்லாம் நிற்கிறோம். கவலைப்படாதீங்க, மரம் உங்களை பார்த்து கொண்டு தானே இருக்கிறது. அங்க ஒரு மரம் உங்களை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ எந்த அளவு உடைக்கப்படுறாயோ அதையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். எதற்கு பார்த்து கொண்டிருக்கிறாருன்னா, நீ இன்னைக்கு வேணா உனக்கு அது தள்ளி தள்ளி உன்னை தள்ளி வைக்கிற மாதிரி ஒரு இடத்துல நீ இருக்கிற. ஆண்டவருக்கு வந்து ஏன் சில காலங்கள் கத்த சில பாதைகள் அமைதியாக இருப்பாருன்னா, ஆண்டவருக்கு தெரியும் உன் ஃபியூச்சர். பக்கத்தில் பாசணும், உன் எதிர்காலம் அவருக்கு தெரியும். நீ நாளைக்கு எப்படி இருப்பேன்னு அவருக்கு தெரியும். நிறைய பேர் நீங்கள் நினைப்பீங்க, ஆண்டவர் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, ஆனால் ஏன் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு? நான் இவ்வளவு வேதனைப்படுறேனே, ஏன் கர்த்தர் அமைதியாக இருக்கிறாரு? ஏன் அவர் கிரியை செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கரெக்டாக இல்லையா சொல்லுங்க பாப்போமே. இவ்வளவு அடைக்கப்படுறோம், ஆனால் நான் உன்னை ஒன்று சொல்லுவேன், உன் ஃபியூச்சர் அவருக்கு தெரியும். நீ நாளைக்கு எப்படி இருப்ப. அதனால தான் யோசேப்பை குறித்து நம்ம படித்தவனா கூட நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் சொந்த சகோதரர்களாலே பகைக்கப்படுறான், குழிக்குள்ள தள்ளப்படுறான், அவர்களுக்கு கசப்பா எண்ணப்படுறான். கசப்பா இருந்ததுனால தான் தள்ளினானுங்க. சொல்லுங்க பாப்போமே. அதே கசப்பா என்னதுனால தான் வித்துட்டானுங்க. படாத பாடு. அம்மா வரலையா? யோசிப்பு பட்ட பாடு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமா, பயங்கரமான பாடுகள். ஒடுக்கினார்கள். பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு, விலங்கு போட்டு ஒடுக்கினார்களாம். செய்யாத தப்புக்கு ஜெயிலு, அங்கேயும் ஒடுக்கம். பல கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷங்கள் பாடுகள். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நாளைக்கு நீ எப்படி இருக்க போறேன்னு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ படுகிற பாடுகளை குறித்து கவலைப்படாத, அது நிச்சயமா உன்னை ஒரு மகிமையான இடத்துக்கு கொண்டு வரும். கை வைத்து ரல்லில சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா. அப்ப ஆண்டவருக்கு யோசேப்புடைய ஃபியூச்சர் தெரியும். இன்னைக்கு நீ கஷ்டப்படுறாடா, ஆனா நாளைக்கு இருக்கு.
உனக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. உனக்கு ஒரு உயர்வு, சாதாரண உயர்வு கிடையாது. நீ எதிர்பார்த்திராத ஒரு உயர்வு உனக்காக இருக்கிறது. அது என் ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் அவர் சில வேளையில மௌனமா இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு ஆண்டவர் ஏன் மௌனமா இருக்கிறார்? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? கை உயர்த்துங்க பாப்போம். ஏன் மௌனமா இருக்கிறார்? அவருக்கு எதிர்காலம் தெரியும். ஆமென். அந்த நாள்ல நீ எப்படி இருக்க போகிற என்பது அவருக்கு தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் அப்படி நம்மளை ஆசீர்வதிக்க போறான்னு விசுவாசிக்கிற பிள்ளை கை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பா. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அந்த மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. தண்ணி குடிக்க முடியல, அதனால அந்த இடத்துக்கு மாரா, இது ஒரு கசப்புங்கிற பேரை என்ன செஞ்சிட்டாங்களா? பெயரிடப்பட்டு வச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம உலகத்துல பேர் வைக்கிறதுல நம்ம ஆட்கள் பெரியவங்க. அம்மா வரல சொல்லுங்க பாப்போம். அம்மா தானே. அவர்கள் அந்த இடத்துக்கு என்ன பேரிட்டாங்களா? மாரா. மாரா. அங்கீக முத்திரை குத்திட்டானுங்க. இது மாரா, இது பக்கம் போகவே போகாதீங்க. ஆனா அந்த மரம் அதை என்ன செய்து கொண்டிருக்கிறது? எல்லாம் சொல்லுங்க, அந்த மரம் அதை பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்ப ஆண்டவர்கிட்ட போய் மோசே சொல்றான். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்போ ஜனங்கள் முறுமுறுத்ததுனால மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். ஆண்டு சொல்றார், அங்க ஒரு மரம் இருக்கிறது பார், அதை பார். வேதம் சொல்லுகிறது, அதை அவன் தண்ணீர், அதான் சொன்னேன், இந்த மாறாவை தேடி யாரும் வரல, உனக்குள்ள வாசமா இருக்க எப்பொழுதும் ஒருவர் உன்னோடு இருக்கிறார். நம்புற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஒரு அறையில சொல்லலாம். ஐயா, உன் பக்கத்துல வர்றதுக்கு யாருமே இல்ல, ஆனா உனக்குள்ள வருவதற்கு ஒருவர் காத்திருக்கிறார். கை உயர்த்தி அறையில சொல்லுங்க பாப்போம். அந்த மரம் ரொம்ப நாள் பார்த்து கொண்டே இருந்தது. இனி நான் உன்னை தனியே இருக்க விட மாட்டேன்டா, இனி நீ அப்படி இருக்க போவது இல்லை, நான் வரேன். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஆமே. இப்ப நான் வந்த பிறகு அங்க அங்க அட்மாஸ்பியரை மாற போகிறது பார். ஒரு அலையில சொல்லுங்கப்பா. நான் உன் வாழ்க்கையில வந்த பிறகு உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை மாற போகிறது பார். நான் வந்த பிறகு உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் மாற போகிறது பார். எவெல்லாம் உன்னை வேண்டாம் என்று தள்ளி தூரமாய் போனானோ அவனே உன் பக்கமாய் வரும்படியான ஒரு காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷம் அது கை தட்டி இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. அப்ப எல்லாவற்றையும் அந்த மரம் பார்த்து கொண்டிருக்கிறது. நீ பட்ட அவமானங்களையும், நீ பட்ட நிந்தனைகளையும், நீ பட்ட வேதனைகளையும், நீ வடித்த கண்ணீரையும், ஐயோ ஒருவனை என்னை ஏற்றுக்கொள்ளலை ஆண்டவரே, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேனே, நான் ஒடுங்கி போயிருக்கிறேனே, நான் உடைந்து போயிருக்கிறேனே, என்னை ஆறுதல் சொல்லக்கூட எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு பலப்படுத்த எனக்கு யாரும் இல்லையே, ஐயோ என்னை திக்கற்ற நிலைமையில விட்டு நிலைமையில நான் இருக்கிறேனே. ஆனால் அந்த மரம் உன்னை பார்த்து கொண்டே இருந்தது. அப்போ வேதம் சொல்லுகிற அந்த மரம் அந்த தண்ணீரில் போட்ட உடனே, அதான் சொன்னேன், இன்னைக்கு விசுவாசி இனி வருகிற காலங்கள் கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை, கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு தருவாராக. எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் இன்னைக்கு அவரோடு நீ இசைந்திருப்பாயானால், அவர் உனக்குள்ள வந்துட்டாருனா எல்லாம் மொத்தமா இன்னைக்கு மாறும் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க, அந்த மாறா நினைக்கிறது எனக்குள்ள வர்றதுக்கு யாரும் இல்லையே, என் பக்கத்துல வர்றதுக்கு யாரும் இல்லை, என்னை நெருங்குவதற்கு யாரும் இல்லை, என்னை யூஸ் பண்றதுக்கு யாரும் இல்லை, என்னை கொஞ்சம் கூட யாரையும் சொல்லுவதற்கு யாரும் இல்லை, எல்லாமே எனக்கு எதிராகத்தான் இருக்கிறது, எல்லாமே எனக்கு நெகட்டிவாகத்தான் இருக்கிறது. ஏன் சிலர் வந்து பரவாயில்ல நினைச்சு என் பக்கத்துல வந்தா கூட அதையும் பாதி பேர் கெடுத்து விட்டுறான், அதையும் பாதி பேர் ஏதாவது சொல்லி உடைச்சு விட்டுறான். எனக்கு வர வேண்டிய பிசினஸ் வரல, எனக்கு வர வேண்டிய வேலை இன்னும் கிடைக்கல,
எனக்கு வர வேண்டிய சுகம் இன்னும் கிடைக்கல. எல்லாவற்றிலும் ஒரு கசப்பு நிறைந்ததாக தனித்து விடப்பட்ட நிலைமையில தான் என் வாழ்க்கை இருக்கிறது. ஆனா கவலைப்படாதீங்க, அந்த மரம் உன்னை தேடி வருகிறது. எத்தனை நம்புறீங்க? அந்த மரம் இந்த நாள் விசுவாசிக்கிறேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் இந்த மரம் உனக்குள்ள வந்துச்சுன்னா, அந்த மரம் வந்துடுச்சுன்னா, எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த மரம் வருது. அப்ப ஆண்டு சொல்ற அந்த மரத்தை காண்பித்தா, அந்த மரத்தை போய் அந்த சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுன்னு மோசைய பார்த்து கர்த்தர் சொல்றார். ஒரு அழில சொல்லுங்க பாவம். அப்ப அந்த மரம் தண்ணீருக்குள்ள இறங்கும் போது அந்த மரம் நினைக்குது, நான் எதிர்பார்த்தது ஏதோ ஒரு மனுஷன் என்ன வந்து பாருவான், ஏதோ மனுஷன் என்ன தூக்கி விடுவான், ஏதோ ஒரு மனுஷன் என்ன கொஞ்சம் ஆறுதலா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இந்த உலகத்தையே படைத்தவர், உலகத்தையே சிருஷ்டித்தவர், வானம் எனக்கு சிங்காசனம் பூமி என்னுடைய பாதப்படி என்று சொன்னவர், ஓ அவரே எனக்குள்ள வருவார் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அவரே எனக்குள்ள வருவார், இசைந்திருப்பார். ஐயா, இயேசு இல்லாத வரைக்கும் நம்ம வாழ்க்கை மாறாதான். ஆனா இயேசு வந்துட்டார்னா எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமென். அந்த மாறா இயேசுவை உள்வாங்குகிறது. எல்லாரும் சொல்லுங்க, உள்வாங்கி கொண்டிருக்கிறார். அந்த மாறா என்கிற தண்ணி, அந்த தண்ணீருக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தண்ணீர் உள்ள போட்ட உடனே, எல்லாம் சொல்லுங்க போட்ட உடனே, உடனே எல்லாம் சொன்ன உடனே, எல்லாரும் சொல்லுங்க உடனே. இயேசு வந்தா உடனே எல்லாம் மாறும். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். இயேசு வந்துட்டாருன்னா, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இயேசு வந்துட்டாருன்னா மாறுங்க. ஆமென். உடனே, தாமதம்லாம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு எல்லாம் கை வைத்து உலகில சொல்லுங்க பாப்போம். கையை வைத்து சத்தமா சொல்லுங்க ஆமென். அந்த மாறா என்கிற அந்த தண்ணீர் இயேசுவை உள்ள வாங்குது. ஐயோ ஆமென். பிரிக்க முடியாத ஒரு உறவாய் ஆமென். அந்த தண்ணீரும் குள்ள அந்த மரம் இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உடனே அந்த தண்ணீர் மதுரமான தண்ணீராய் மாறிற்று. எல்லாரும் சொல்லுங்க, மதுரமான தண்ணீராய். நான் சொல்லுவேன், அப்போ அந்த தண்ணீர் ஆரோக்கியமான உடனே, மதுரமான உடனே, யாரெல்லாம் அதை பார்த்துட்டு சைன்னு துப்புனாங்களோ, அந்த தண்ணீர் ஐயோ நினைச்சாங்களோ, மறுபடி வந்து அந்த தண்ணீரை எல்லாரும் பருக ஆரம்பிச்சாங்களாம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகள், கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். மனுஷன் உன்னை கைவிடலாம், அவர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை கைவிட்டு போதும் அவர் பார்த்து கொண்டு தான் இருப்பார். ஆனால் அவருக்கு தெரியும், நான் உன்னை கைவிடலை, என் பார்வையில் தானே இருக்கிறாய். ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நான் உடனே ஒன்று சொல்லுவேன், இல்லை ஆண்டவரை உங்கள் பார்வையில் என்னை வைத்துக்கொள்ளுங்க, உமக்குள்ளாகவே என்னை வைத்துக்கொள்ளுங்க. நம்ம லைஃப்பில் எல்லாருடைய லைஃப்பும் இன்னைக்கு மாறாக்கள் தான். ஆனால் இன்னைக்கு அந்த மரம் வந்துடுச்சுன்னா, இயேசு என்கிற மரம் வந்துட்டாருன்னா, ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. எல்லாமே மாறும். உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும், எல்லாமே மாறும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாமே மாறும், எல்லாமே மாறும். கைகளை உயர்த்தி தலையில சொல்லுவோமா? எல்லாமே உடனே மாறும். சொல்லுங்க, அதுதான் சொல்லுங்க, உடனே மாறும். இனி எல்லாம் உடனே மாறும். இனி தாமதமா அல்ல, உடனே. உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவர், உண்மை உள்ளவரே. சத்தமா எல்லாரும் கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் அப்படி ஆண்டவர் ஆராதிச்சுட்டு,
இன்னும் ஆசையாய் உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவர், உண்மை உள்ளவரே. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்த அந்நிய பாஷைகளை. நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. ரபனஹந்தரதன மதனவ லிததனலரதல சந்தரதலதன கபதரவ, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்கிறவர், இன்னும் ஆசையாய் உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவர், இன்னும் ஆசையாய் உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நன்மை செய்கிறவர். மாறாவா இருந்தாலும் நமக்கு நன்மை செய்வார். ஆமென். இடிக்கப்பட்டிருந்தாலும் உனக்கு நன்மை செய்வார். மனுஷனால எண்ணப்படாத இடத்துல இருந்தாலும் உனக்கு அவர் நன்மை செய்வார். எல்லாரும் கை வேண்டி சொல்லலாம், ஆமென். எபனேசர் என்றும் நான் அழைப்பேனே, இம்மட்டும் உதவி செய்து நன்றி சொல்கிறேன். எபனேசர் என்றும் நான் அழைப்பேனே, இம்மட்டும் உதவி செய்து நன்றி சொல்கிறேன். ஆபத்திலும் நெருக்கத்திலும் கை தூக்கினே, ஆபத்திலும் நெருக்கத்திலும் கை தூக்கினே, என் குரல் கேட்டு ஓடி வந்து உதவி செய்கிறீர். என் குரல் கேட்டு ஓடி வந்து உதவி செய்கிறீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, எல் ஷடாய். நன்றி ஐயா, நன்றி ஐயா, எல் ஷடாய். இம்மானுவேல் என்று உம்மை அழைப்பேனே, என்னோடு இருக்கின்றி நன்றி சொல்கிறேன். இம்மானு, எல்லாரும் சேர்ந்து கைத்தடி பாடலாமா? என்னோடு இருக்கின்றி நன்றி சொல்கிறேன். அக்கினியாய் மேகமாயின் கூட நடக்கிறேன், அக்கினியாய் மேகமாயின் கூட நடக்கிறேன். எம் உள்ளம் கையில் என்னை வரைந்து பாதுகாக்கிறீர். உம் உள்ளம் கையில் வரைந்து என்னை பாதுகாக்கின்றீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, எல் ஷடாய். நன்றி ஐயா, எல்லாருமாய். எல் ஷடாய், எல் ரோயி என்றும் நான் அழைப்பேனே, என்னை நோக்கி பார்த்தீரே நன்றி சொல்கிறேன். எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? எல்லாருமா? நான் அழைப்பேனே, என்னை நோக்கி பார்த்தீரே நன்றி சொல்கிறேன். தனிமையிலும் சிறுமையிலும் கை நோக்கினீ, தனிமையிலும் சிறுமையிலும் கண்ணோக்கினீ, என் அந்தரங்க துணையானீர் நன்றி சொல்கிறேன். என் அந்தரங்க துணையானி நன்றி சொல்கிறேன். என் அந்தரங்க துணையானீர். ஆமென், ஆமென். ஓ தாடாரா தாடாலா. எல்லாரும் ஆவில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி பாடி துணையானீர் நன்றி சொல்கிறேன். என் அந்தரங்க
எபனேசர் என்றும் நான் அழைப்பேனே. இம்மட்டும் உதவி செய்து நன்றி சொல்கிறேன். எபனேசர் என்றும் நான் அழைப்பேனே. இம்மட்டும் உதவி செய்து நன்றி சொல்கிறேன். ஆபத்திலும் நெருக்கத்திலும் கை தூக்கினீ. ஆபத்திலும் நெருக்கத்திலும் கை தூக்கினீ. என் குரல் கேட்டு ஓடி வந்து உதவி செய்கிறீர். 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 நன்றி ஐயா சொல்லலாமா? நன்றி ஐயா எல் ஷடாய். நன்றி ஐயா, நன்றி ஐயா எல் ஷடாய். நன்றி ஐயா, நன்றி ஐயா எல் ஷடாய். எல்லாரும் நிரப்பப்பட்டவர்களாய் நாமே நன்றி சொல்லுவோம் இந்த ஆராதனைக்காக. மாறாவை போல எண்ணப்பட்ட என் வாழ்க்கை ஆண்டவரே, கசப்பாய் இருந்த அநேகருக்கு யாருக்குமே பிரயோஜனப்படல. எல்லாரும் என்னை விட்டு தள்ளி விலகி போன போது எனக்குள்ள வந்தீங்களப்பா, எனக்குள்ள வந்து என்னை மாற்றினீங்களே. நன்றி ஐயா எல் ஷடாய். நன்றி ஐயா, நன்றி ஐயா எல் ஷடாய். நல்ல கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி இந்த ஆராதனைக்காக. ஏதோ ஒரு பகுதியில் நீங்களும் அந்த மாறா போல தான் இருக்கிறீங்க லைஃப்ல. உங்க இருதயத்துக்கு தெரியும் தானே. ஆனா இன்னைக்கு அந்த மரம் பார்த்து கொண்டே இருந்தது. உன்னை கைவிடக்கூடாது. அவர் உன்னை கைவிட மாட்டார். என் ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். அந்த மரம் அந்த தண்ணீருக்குள் வந்தது. அவர் நமக்குள்ள வந்தார் பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இயேசு வந்ததுனால தானே இந்த ஒரு வாழ்க்கை. இல்லை நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஐயோ தெரியல. அவர் வந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்திடுவோமா? தகப்பனே, எங்களை நினைத்தீரே, உமக்கு நன்றியப்பா. இந்த வார்த்தையின் மூலமா எங்களோட இடைப்பட்டீங்க, உமக்கு நன்றி. இந்த கிருபை எங்களை தாங்கினதற்காக நன்றி. இந்த பிரசனை எங்களை நிரப்பினதற்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும் உடைய கிருபை எங்களை தாங்க போகிறதற்காக நன்றி. எல்லா தடைகளை நீர் மாற்றப் போகிறதற்காக நன்றி. அதிசயங்களை நீ செய்ய போகிறதுக்காக நன்றி. உடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லா மாறாக்களும் மதரமாய் மாறினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உடைய கிருபை உடைய பிள்ளைகளை தாங்கட்டும். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். RRR Power Ministries.